இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்தினுடைய முன்னுரையிலே இவ்வாறு எழுதியிருந்தாராம். இந்த புத்தகத்தை என்னுடைய மனைவிக்கு சமர்ப்பிக்கிறேன் என்று எழுதியிருந்தாராம். இதை பார்த்து பலரும் ஆச்சரியத்தோடு அவரிடத்தில் கேட்டபோது அவர் சொன்னாராம், என் மனைவி என்னோடு சண்டையிட்டு கொண்டு தன் தந்தையின் இல்லத்திற்கு சென்றிருக்காவிடில் இந்த புத்தகம் இன்று உங்கள் கைகளில் கிடைத்திருக்காது என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களுடைய வாழ்விலுமே பிரச்சனைகள் இருக்கிறது. சிலருக்கு பொருளாதாரத்தை சார்ந்த பிரச்சனைகள், சிலருக்கு உறவை சார்ந்த பிரச்சனைகள், சிலருக்கு சமூகத்தை சார்ந்த பிரச்சனைகள் என்று பிரச்சனைகளினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. பலரும் நினைத்து கொள்கிறோம், அந்த பிரச்சனைகளால் தான் என்னுடைய வாழ்வு மகிழ்ச்சியான ஒன்றாக, வளமையற்ற ஒன்றாக அமைந்திருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். சமீபத்திய நாட்களிலே நடத்தப்பட்ட ஆய்வுகளிலே வெளிவருகிற முடிவுகள் என்னவென்று பார்க்கிற பொழுது, இந்த உலகிலே மகிழ்ச்சியான மனிதர்கள் என்பவர்கள் பிரச்சனை இல்லாமல் இருப்பவர்கள் அல்ல, மாறாக அந்த பிரச்சனையின் நேரத்திலே சரியான மனநிலை கொண்ட மக்கள்தான் மகிழ்ச்சியான மக்களாக வாழ்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறது. அதே போலதான் இன்றைய நாளினுடைய 2 வாசகங்களுமே பிரச்சனைகளின் நேரத்திலே சரியான மனநிலை கொண்ட மக்களாக நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறது. நம் வாழ்விலே பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது இறைவன் என்னோடு இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நான் விலகி சென்றாலும் கடவுளுடைய அன்பு என்னை விலகி செல்வதில்லை என்று யாரெல்லாம் உறுதியாக நம்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்வு மகிழ்ச்சியும் வளமையும் நிறைந்த ஒன்றாக காணப்படுகிறது. இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்திலே பவுலடியார் தான் கிறிஸ்துவோடு அவர் இருக்கிறார் என்றும், நான் கிறிஸ்துவோடு இருக்கிற பொழுது நம்மை எதிர்ப்பவர் யார் என்றும், கிறிஸ்துவின் அன்பிலின்று என்னை பிரிப்பது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுவுமே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்கிற ஒரு உன்னதமான செய்தியை குறிப்பிடுகிறார். நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றும் நாளையும் 3ஆம் நாளும் நான் பணிகளை செய்தாக வேண்டும் என்கிறது. இன்று என்பது அவர் பணி செய்த கலிலேய பகுதிகளையும், நாளை என்பது அவர் நோக்கி பயணம் புறப்பட்ட அந்த எருசலேம் நோக்கி அந்த பயணத்தில் அவர் செய்ய வேண்டிய பணிகளை குறித்தும், நாளை மறுநாள் என்பது அவர் எருசலேமில் பாடுபடவிருந்த அந்த பாடுகளை குறித்தும் குறிப்பிடுகிறார். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம், இந்த நிகழ்வுகளை எல்லாம் இயேசுவால் எப்படி எதிர்கொள்ள முடிந்தது என்று பார்த்த பொழுது, அவர் இறை தந்தையின் அன்பில் ஒவ்வொரு நாளும் நிலைத்திருந்ததன் வழியாக தான் அவர் வாழ்விலே ஏற்பட்ட அத்தனை துன்பங்களின் மத்தியிலும் சரியான மனநிலை கொண்ட மனிதராக வாழ முடிந்தது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் இறைவனின் அன்பிலே ஒவ்வொரு நாளும் நிலைத்திருந்தபடியால் தான் ஏரோதுவை நரி என்று அழைக்க முடிந்தது. பரிசேயர்களினுடைய வெளிவேடத்தை தோலுரித்து காட்ட முடிந்தது. தன்னுடைய சீடர்களின் சிறுமையான அந்த குழந்தைக்குரிய அந்த மனநிலையை அவரால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. இன்றைய நாளில் நீங்களும் நானும் அத்தகைய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் அன்பில் நாம் ஒவ்வொரு நாளும் நிலைத்தவர்களாக, கிறிஸ்து என்னோடு இருக்கிற பொழுது, நான் கிறிஸ்துவோடு வாழ்கிற பொழுது எது என்னை பிரிக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக, பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை, பிரச்சனைகளின் மத்தியிலே சரியான மனநிலை கொண்ட மனிதர்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.